இது கூட ஒரு 1 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூனுக்கு. 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் லைட்டாக ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மீதி உள்ளதையும் அதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஹேஷ் ப்ரௌன்ஸ்க்கான பேட்டிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹேஷ் ப்ரௌன்ஸ் பேட்டிஸை வந்து உள்ளே போட்டுடலாம். ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க அந்த பொட்டேட்டோஸ் வந்து நல்லா வேகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்மளோட ஹேஷ் ப்ரௌன் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஹேஷ் ப்ரௌன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.